வணக்கம். நான் சிறுபடி பொடியன். நார்மலாக டிக்டாக்ல எல்லாம் வந்து நான் இன்றைக்கி வந்து நாட்டு பிரச்சனையை பற்றியான வீடியோட டிக்டாக்ல போட்டேன். நான் அதே பதிவு தான் உண்மையிலே. எங்களோட யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் தமிழ் கட்சிகள் வந்து எங்களை யாழ் மாவட்டத்துக்கு எதுவும் செய்யலை. இருந்தும் மக்கள் வந்து அவங்கள வந்து தான் நம்மளை அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து தான் வந்து அவங்க இப்போ தமிழ் கட்சி தான் வந்தது வளமை. ஆனால் புதிதாக இப்போ வந்து சிங்கள கட்சி வந்து வந்திருக்குது. வழக்கத்துக்கு மாறாக 2024ஆம் ஆண்டு நடந்திருக்குது. அதுக்கு என்ன தவறுகள் செய்யப்பட்டதுன்றது வந்து அவர் தமிழ் கட்சிகள் வந்து செய்த தவறுகள் வந்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவர்கள் வந்திருக்குது. உண்மையிலே வெட்கக்கேடான விஷயம். அது யாழ் மாவட்டத்தில் மக்கள் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து அவர்களாம் யோசிக்கணும். காலப்போக்கில் இப்படியே போய் கொண்டு வந்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே கஷ்டம். ஏன்னா வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் நாட்டு பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும், நாட்டு பிரச்சனை ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும். இதில் நாட்டு எல்லாமே நாங்கள் சமமாக வாழ்கிற ஒரு காலநிலை ஏற்படும் என்று சொல்லித்தான் கனகாலம் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மேலும் இங்கே வந்து இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை பட்டு வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு நாட்டு சூழ்நிலை ஓகே இருந்தால் நாங்கள் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ்கிற மாதிரி, இந்த நாட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி உழைச்சி அந்த நாட்டிலேயே நாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகமாட்டால் நாங்கள் இப்போ எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் போரில் பாதிக்கப்பட்டு இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வெளிநாடுகளுக்குள்ளே வரும்போது ஒரு அகதியைத்தான் வரும். அதன் காரணம் என்ன? நாங்கள் யுத்த காரணமாக நாங்கள் அங்கே இருந்து இடம்பெயர்ந்து இந்த நாட்டுக்குள்ளேயே தஞ்சம் புகுந்து வாழ்கின்றோம்னு தான் வந்து ஆரம்ப காலத்திலே வந்து நாங்கள் அகதியாக வந்தோம். ஆனால் இப்போ வாழ்றதுக்கான அந்த சூழ்நிலை வந்து 100% இல்லை. அப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் நாடு விட்டு நாடு அங்கேருந்து வடிக்கிட்டு தமிழரோ இல்லை சிங்களவரோ நாங்கள் அங்கே பிரச்சனை இருக்குது, நாங்கள் அந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லி ஐரோப்பாக்கோ இல்லை வேறு நாடுகளுக்கோ வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நடக்கக்கூடாது என்று நிறைய விஷயங்களை சிந்தித்து தான் மக்கள் வந்து ஒற்றுமை எல்லாம் வழங்கியிருப்பாங்க. இல்லைன்னு இல்லை, மக்கள் சிந்தித்து தான் செயல்படுவாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இலங்கைன்றது ஒரு நாடு, அதுக்குள்ளே 2 இனத்து மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம். தமிழ் சிங்களர்கள் வந்து வாழைக்க தமிழர் தேசம் சிங்கள தேசம் ஒன்று இருக்குது. அந்த சிங்கள தேசம் தான் இப்போது ஆட்சியிலேயே தொடர்ந்து இருக்குது. தமிழ் தேசத்துக்கான உரிமை வந்து இது வரைக்கும் கிடைக்கப்பெறல. ஓகே, தமிழர்கள் வந்து இப்படி இருக்கும்போது யாழ் மாவட்டத்தை இருக்கிற தமிழர்கள் வந்து முழுதாக உண்மையிலே ஒரு சிங்கள கட்சி வந்து ஏற்றுக்கொண்டது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி உண்மையிலேயே வந்து அவர் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நானும் நம்புகிறேன். எல்லா மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட வேண்டாம். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். அங்கே வந்து இருந்தால் தான் அங்கே இருக்கிற மக்களும் வந்து உண்மையிலே சந்தோஷமாக வாழ்வாண்டா. வெளிநாட்டில் இருந்து இருக்குது நாளைக்கு நாங்கள் காலப்போக்கில் நாட்டில் போயிருந்து வாழக்கூடிய சூழ்நிலை வேணும்னு சொன்னால் இந்த வெளிநாட்டிலேருந்து வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு வராது. அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதால் ஆனால் உண்மையிலே இந்த கட்சி தமிழ் கட்சியெல்லாம் தோற்றுருக்குது. புதுசாக வந்திருக்கு சுயேட்சை குழுக்கள் எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்குது. அப்போ மக்கள் எங்கேயோ ஒரு மாற்றத்தை ஒரு சில மக்களும் விரும்புகிறாங்க. அவங்களையும் வந்து நாங்கள் அவங்களோட பாதைக்கும் அவங்கள என்ன செய்கிறாங்கன்றது நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இனி அவங்களை விட்டு நோக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்க உண்மையிலேயே புதுசாக வரவர்கள் ஏதாவது செய்தால் உண்மையாக அது நாங்கள் விளையக்கூடிய விஷயங்கள்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அப்போ அது ஒரு ஆதங்கமாக தான் கொஞ்சம் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் டிக்டாக்ல போட்டுக்கிறேன். நீங்கள் டிக்டாக்ல போட்டு போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். உண்மையிலே வருகின்ற அடுத்தடுத்த தேர்தல்கள், மாகாண தேர்தல்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது, நாடு குறிப்பிட்ட காலத்து பிறகு எப்படி மாறப்போகிறது வந்து உண்மையிலேயே வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்ப்போம். சிறப்பாக இருக்கும். யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மக்கள் நிறையவே தமிழ் கட்சியில் எதிர்த்திருக்கிறாங்க. காரணம் வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட அரசியல் தலைமையிலும் காரணமாக இருக்கலாம். உண்மையிலேயே யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அங்கே இருக்கிறவர்கள் 100% மக்கள் வந்து வெளிநாட்டு உதவிகளோடு வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக முழுதாக இல்லை, இருக்கிறாங்க. அப்போ அதால் அது ஒரு பிரச்சனை இருக்குது தான். ஏன்னா இங்கே வெளிநாட்டில் உள்ள நாங்கள் வந்து விரும்புகிற காரணம் என்ன, அங்கே வந்து இருக்கிறவங்க அங்கே சொட்டு இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். அது எது வழியோ இது தீர்வோ அது யாரென்றாலும் செய்தால் போதும் என்ற சூழ்நிலை இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையான காரணம். பார்ப்போம் காலப்போக்கில் எப்படி இருக்குமென்று. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.